அடுத்த முறை வீட்டில் புளிச்ச தயிர் இருந்ததுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப சுலபம். புளிச்ச தயிரோட அரிசி மாவு மட்டும் கலந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். முதல்ல 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், பேக்கெட் மாவு. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு நல்லா புளிச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த புளிப்பும் தெரியாது, சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தயிரும் அரிசி மாவும் கலந்து விடுங்க. உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருந்ததுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது, உங்களால் கலக்கவே முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்க போகிறேன். ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் பார்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஒரு கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, நீர்த்து போயிடும். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துட்டு ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இட்லி மாவு ஊற்றுற பதம் எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி மாவும் தயிர் மட்டும் இருந்ததுன்னா டக்குன்னு கலந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் தயிர் தட்டன் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இது பட்டன் மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக மட்டும் போடுங்க. ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே போய் அடியில் நின்றுடும். அதனால் சின்ன சின்னதாக போட்டு கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டதுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் ஒட்டி இருந்தாலும் நீங்கள் திருப்பி போட்டு பிரித்து விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு 2 பக்கமும் ஈவனாக வெந்து வந்துடும். இது பார்த்திங்கன்னா பட்டன் ஷேப்பில் இருக்கிறதால இதுக்கு நான் தயிர் தட்டன் பேர் வச்சுருக்கேன். இந்த ரெசிபியோட பேரை யார் கரெக்டாக பார்த்துருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணி விடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயில் நல்லா 2 பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சட்னியோ இல்லை சாம்பாரோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செவக்க விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப மொறுன்னு வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குது பாருங்கள், அதை மாவுலே கலந்துட்டு நீங்கள் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு மொறுன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அது ஒரு போண்டா மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் மாதிரி வேணும்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்க்காதீங்க, அப்படியே செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இனிமேல் தயிரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பட்டன் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.